நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஒரு புதிய வெர்டிக்கலை கிரியேட் பண்ணாங்க. யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 7,500 ரூபா ப்ரிலிமினரிக்கே 1000 மாணவர்களுக்கு 7,500 ரூபா கொடுத்து அவங்கள படிக்க வச்சாங்க. அவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 25,000 ரூபா அவங்களுக்கு பயிற்சிக்காக. அதற்கு பிறகு மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 50,000 ரூபா. இந்த அளவுக்கு முந்தைய அரசு வந்து செலவு செய்தது மட்டும் இல்லை, பயிற்சி கொடுத்தாங்க. 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யூபிஎஸ்சியில் வந்து கிளியர் பண்ணாங்க. ஒரு ஆண்டில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிளியர் பண்ணாங்க. சராசரியாக தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுற மாணவர்களில் 50லிருந்து 80% பேர் வந்து யூபிஎஸ்சியில் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்களா இருந்தாங்க. அந்த 7,500 ரூபாயை நிறுத்தி வச்சிருக்கிறாராம். தமிழன் யூபிஎஸ்சியில் தேர்வாக கூடாது என்பதில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டு கால வன்மம். திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தபோது ஆணவ படுகொலையை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும். ஆணையம் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் தனிச்சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு அறிவித்தார். முந்தைய அரசு என்று பாராமல் திமுக அரசு அமைத்த அந்த KN பாஷா ஆணையத்தின் பரிந்துரையை பெற்று செயல்பட வேண்டும். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இது குறித்து மாதிரி சட்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். பொருளாதார புறக்கணிப்பு, சமூக புறக்கணிப்பு, இது எல்லாவற்றையுமே ரொம்ப சரியாக இந்த சட்டத்தில் சேர்த்து எழுதியிருக்கிறார்கள். ஒப்பந்த கொலைகாரர், கூலி கொலைகாரர், இடைத்தரகர், முகவர் உள்ளிட்டவர்களும் விரிவாக்கப்பட்ட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சர்க்கிளாக கருதப்படுவார்கள். தண்டிப்பதற்காக சொத்து, குடியிருப்பு அல்லது வாரிசு உரிமையை மறுக்க கூடாது. ஏலம், ஒப்பந்தங்கள், உரிமம் அல்லது ஒதுக்கீடுகளை தடுப்பது அல்லது முறைகேடு செய்வது கூடாது. கல்வி, பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை தடுப்பது. இப்ப மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள படிக்க விடாம செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதையெல்லாம் தடுப்பது குறித்து ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இந்த மாதிரி சட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் தடுக்கப்படணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனநாயக அமைப்புகளுடைய கோரிக்கை. இப்போ ஏன் அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 4 ஆணவ படுகொலைகள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேரவைக்கு வெளியே கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது குறித்து பேசியிருக்கிறார். இப்போது என்ன செய்ய போகுது தமிழ்நாடு அரசு? பேரவையில் நான் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆக்ஷன் பண்ணாரே, ஆணவ படுகொலைகளையும் இதே போல ஆக்ஷன் செய்து முடித்து வைப்பாரா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அப்படின்ற கேள்வி நம் முன்னால் இருக்கு. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பு குறித்து பலரும் வந்து கடந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இதற்கு முன்பு திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தபோது ஆணவ படுகொலையை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும். ஆணையம் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் தனிச்சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு கடந்த அக்டோபர் 17, 2025 அன்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே ஆணவ கொலைகளை தடுக்க பரிந்துரை வழங்க நீதிபதி KM பாஷா தலைமையில் ஆணையம் அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டது. இது என்றைக்குன்னா நவம்பர் 14, 2025. அதற்கு பிறகு வேக வேகமாக அரசியல் சூழல், தேர்தல் முடிவுகள், முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்று வேகமாக தமிழ்நாடு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் KN பாஷா அவர்கள் தலைமையிலான அந்த ஆணையம் தன்னுடைய அறிக்கையை ஒரு பக்கம் தயாரித்து கொண்டிருக்கிறது. அந்த அறிக்கையை பெற்று ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு அவர்கள் சட்டப்பேரவையில் பதவியேற்ற பிறகு நடந்த அந்த அவையிலேயே கோரிக்கை வைத்திருந்தார். முந்தைய அரசு என்று பாராமல் திமுக அரசு அமைத்த அந்த KN பாஷா ஆணையத்தின் பரிந்துரையை பெற்று செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தவும் செய்திருந்தார். முதலமைச்சர் விஜயும் கூட முந்தைய அரசின் எந்த திட்டங்களும் நிறுத்தப்படாது அப்படின்னு சொன்னார். ஆனால் சமீபத்தில் வர்ற செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா, நான் முதல்வன் திட்டத்தில் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக சிவில் சர்வீஸில் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகளை கடந்த அரசு மேற்கொண்டது. அரசு அமைவதற்கு முன்னாலேயே கூட நானே பலமுறை வந்து வீடியோக்குள்ள பேசியிருக்கிறேன். தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யூபிஎஸ்சியில் அதிகம் கிளியர் பண்ணணும், அதற்கு தமிழ் வழியிலேயே அந்த தேர்வுகள் முழுமையாக நடப்பதற்கு ஆவணம் செய்யப்படணும். ஏன்னா மெயின்ஸில் வந்து நீங்கள் தமிழில் ஆன்சர் எழுதலாம், ஆனால் கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் வரும்.
அதே போல ஆங்கிலம் அறிந்தவர்கள் மட்டும் அந்த ப்ரிலிம்ஸை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஹிந்தியில மட்டும் கொடுக்கப்படுது அப்படிங்கும்போது தாய்மொழியாக ஹிந்தி பெற்றவர்கள் ஈஸியாக அதை கிளியர் பண்ணலாம். ஆனால் மற்ற தாய்மொழி பயில்பவர்கள் வந்து இங்கிலீஷில் படித்து அதை அவங்களுடைய லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். அப்போ எல்லா தாய்மொழிகள்லையும் அல்லது குறைந்தபட்சம் 22 பட்டியலிடப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ மொழிகளில் அடிப்படையிலையாவது இதை நடத்தணும் அப்படின்றது நாம் எழுப்பின கோரிக்கை. வீடியோக்கள் கூட பேரலையில் இருக்கு. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு என்ன செய்தார்கள் அப்படின்னா, நான் முதல்வன் திட்டத்தின் கீழே ஒரு புதிய வெர்டிக்கலை கிரியேட் பண்ணாங்க. அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழான அந்த புதிய வெர்டிக்கல்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா, யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 7,500 ரூபாய் ப்ரிலிமினரிக்கே 1000 மாணவர்களுக்கு 7,500 ரூபாய் கொடுத்து அவங்கள படிக்க வச்சாங்க. அதற்கு பிறகு வந்து அவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 25,000 ரூபா அவங்களுக்கு பயிற்சிக்காக. அதற்கு பிறகு மீன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 50,000 ரூபா. இந்த அளவுக்கு முந்தைய அரசு வந்து செலவு செய்தது மட்டும் இல்லை, பயிற்சி கொடுத்தாங்க, தங்கும் இடம் கொடுத்து பயிற்சி கொடுத்தாங்க. அது நீண்ட காலமாக இருந்தாலும் கூட இந்த திட்டத்தின் கீழே சிறப்பு பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் யூபிஎஸ்சியில் வந்து கிளியர் பண்ணாங்க. ஒரு ஆண்டில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிளியர் பண்ணாங்க. சராசரியாக தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுற மாணவர்களில் 50லிருந்து 80% பேர் வந்து யூபிஎஸ்சியில் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவங்களா இருந்தாங்க அப்படின்னு நாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மாணவர்களே வந்து பேட்டியிலாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 7,500 ரூபாயை நிறுத்தி வச்சிருக்கிறாராம். ஓகே, அதை தனியாக இன்னொன்று விரிவாக பேசுவோம். அதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன, தமிழன் யூபிஎஸ்சியில் தேர்வாக கூடாது என்பதில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டு கால வன்மம். யூபிஎஸ்சியே இப்போதானே வந்தது, அப்புறம் என்ன 1000 ஆண்டு கால வன்மம்? அதிகாரத்திற்கு தமிழன் வரக்கூடாது என்பது வந்து பல நூறாண்டுகளாக இருக்கக்கூடிய வன்மம். அந்த வன்மம் எல்லாம் வெளிப்படுத்துறாங்களான்னு தெரியல. ஏன்னா அறநிலைத்துறை அமைச்சர் வந்து புனித காரியங்களுக்கு தான் செயல்படுத்தப்படும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிடும் போது இப்போ அந்த டிவியேஷனுக்குள்ள வேண்டாம், ஆணவ படுகொலைக்குள்ள வந்துருவோம். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு வந்து தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் வலியுறுத்தினார்கள். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளும் வலியுறுத்தினாங்க. திமுகவினுடைய இருக்கக்கூடிய பலரும் கூட அதை வலியுறுத்தினாங்க. அதன் அடிப்படையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இது குறித்து தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் சார்பாக ஒரு மாதிரி சட்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை வந்து ஜூன் 23 அன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இணையர் தேர்வு உரிமை நிலைநாட்டுதல் மற்றும் கௌரவம் என்ற பெயரிலான கொலைகளை குற்றங்களை தடுத்தல் பாதுகாத்தல் மற்றும் மறுவாழ்வு மசோதா தமிழ்நாடு 2026 மாதிரி சட்டம் மாடல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு அது சிபிஎம் அலுவலகத்தில் வைத்து வெளியிடப்பட்டது. ரொம்ப முக்கியமான சட்டம். அந்த சட்டத்தை முழுமையாக வாசித்து பார்த்தோம். ரொம்ப முன்னுரை பின்னுரையெல்லாம் இல்லாமல் நேரடியாக அந்த சட்டத்தை ஆக்டா மட்டுமே வெளியிட்டிருக்கிறாங்க. 59 பக்கங்கள் கொண்ட அந்த ஆக்ட், 60 பக்கங்கள் கொண்ட அந்த ஆக்டை முழுமையாக படித்த போது ரொம்ப செறிவாக அந்த மாதிரி சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா, முதல்லயே வந்து இந்த ஆணவ படுகொலை தடுத்தல் அப்படின்னு வரும்போது அந்த ஆணவம் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்றதுல அரசுக்கு சிக்கல் எழலாம் அப்படின்றத நாமே கூட சில இடங்கள்ல பேசியிருந்தோம். அப்போ அதை எப்படி வந்து இதை சரியா கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆணவ படுகொலை அப்படின்றதே முதல்ல எதுல இருந்து வருது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை இணையரை நான் தேர்ந்தெடுக்கின்ற உரிமை இல்லாததனால் வருது. அப்ப அதை முதல்ல உரிமையாக நான் நிலைநாட்டணும். என்னுடைய உரிமை என்னுடைய வாழ்வு நேரை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது வந்து நிலைநாட்டப்படணும். அதற்காக இணையர் தேர்வு உரிமை நிலைநாட்டுதல் அப்படின்றத இந்த சட்டத்தினுடைய ஒரு முக்கிய பகுதியாக முதற் பகுதியாகவே சேர்த்திருக்கிறாங்க. அத்தியாயம் 1 அது தலைப்பு மற்றும் உபதலைப்புகளை விளக்கி பேசுவாங்க. 2வது அத்தியாயமே ஓப்பனிங்கே என்ன இருக்கு அப்படின்னா, இணையரை தேர்ந்தெடுக்கும் சுதந்திர உரிமை. அதை நம்ம அப்படியே வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். தற்போது நடைமுறையில் உள்ள எந்த சட்டத்திலும் அல்லது விதியிலும் உள்ள எந்தவித முரண்பாடுகளையும் பொருட்படுத்தாமல், இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எந்த சட்டத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதில் அடங்கிய எந்த தனிச்சட்டம், வழக்கு சட்டம், மத நடைமுறை வழக்கம், சமூக மரபு, கௌரவ கோட்பாடு, சமூக தண்டனை அல்லது சமூக அனுமதி ஆகியவற்றை மீறியும் உரிய வயதை அடைந்த ஒவ்வொரு நபருக்கும் தாம் விரும்பும் நபரை சுதந்திரமாக தேர்ந்தெடுத்து அவருடன் திருமணம் அல்லது உடன்பாடான குடும்ப இணைவு ஏற்படுத்தி கொள்ளும் முழுமையான நீக்கரவு செய்ய முடியாத
மற்றும் நீதிமன்றம் மூலம் அமலாக்கத்தக்க உரிமை உண்டு என்று அந்த இணையரை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வகுத்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுதான் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் நீண்ட காலமாக இந்தியாவில் கேட்டு போராடியது. தன்னுடைய வாழ்வினையரை தானே தேர்ந்தெடுக்கக்கூடிய, தான் ஒருவரை மணந்து கொள்ளக்கூடிய, விரும்பியவரை மணந்து கொள்ளக்கூடிய உரிமை வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய போராட்டமே. அப்போ அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில வாழ்வினையரை தேர்ந்தெடுக்கும் உரிமை, சுதந்திர உரிமை அப்படின்றத வரையறுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதற்கு பிறகு அதுல சில விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. விளக்கங்கள்ல ப்ராஹிபிட்டட் டிகிரிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஏஜ் ஆஃப் மேரேஜ், இது எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது, அப்படியே பொருந்தும். அதை தாண்டி மற்ற விவகாரங்கள்ல சுதந்திரமாக நாம செயல்பட முடியும். இப்போ சுதந்திர உரிமை அப்படின்னா ஒரு 12 வயசு பையனும் 13 வயசு பொண்ணும், அல்லது 13 வயசு பையனும் 12 வயசு பொண்ணும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது மேரேஜ் ஆக்ட் பெர்மிட் பண்ணுதா? இல்லை. அது குறைந்தபட்ச வயது பொருந்தும். அதை தாண்டி அதுல ப்ராஹிபிட்டட் டிகிரிஸ் இருக்கா? அது பொருந்தும். அதை தவிர சுதந்திரமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள உரிமை உண்டா? தாராளமாக உண்டு அப்படின்றத இந்த சட்டம் ரொம்ப தெளிவாக. அடுத்த பிரிவு 3, கௌரவம் சார்ந்த வன்முறை என்பது என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக வரையறுத்து சொல்லி இருக்கிறார்கள். கௌரவம் சார்ந்த வன்முறை அப்படின்னா என்னன்னா, சாதி, மதம், திருமணம், உறவுமுறை அல்லது தொடர்புடைய கலாச்சாரம், மதம், சமூகம் அல்லது பாரம்பரிய நெறிமுறைகளை மீறியதாக கருதி அதன் காரணமாக குடும்பம், சாதி, மதம் அல்லது சமூகத்தின் கௌரவம் பாதிக்கப்பட்டு விட்டதாக கருதி ஒருவருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு வன்முறை செயல், வன்முறைக்கான மிரட்டல், நிர்பந்தித்தல், துஷ்பிரயோகம், உடல், பாலியல், உளவியல் அல்லது பொருளாதார ரீதியாக சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் அல்லது ஏனைய மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கும். இவ்வரையறை இச்செயல்களுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டதாக கருதக்கூடாது. அத்தகைய செயல் அல்லது செயல்படாமை ஒருவர் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களால் குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சாதி, குலம், உபசாதி, கோத்திரம் அல்லது சமூகத்தை சேர்ந்த நபர்களால் ஒரு நபருக்கு இதற்கு பின் பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருந்தால் அச்செயல் இச்சட்டத்தின் பொருட்டு கௌரவம் சார்ந்த வன்முறையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். அதாவது இதுல ஏன் கௌரவம் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அவர்கள் கௌரவம் என்று கருதி இதை செய்கின்றார்கள் அப்படின்றதுனால அதை அந்த வார்த்தையாகவே வரையறுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்க ஆணவம்ல குறிப்பிட்டிருக்கணும். ஆமா, அவர் அதை கௌரவமா கருதி தானே அதை செய்யறாரு. அப்ப அந்த குற்றத்தினுடைய தன்மையை நாம புரிய வைப்பதற்காக அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் லயபிலிட்டி, இதை ஒருத்தர் தனியாக செய்யறதாக அல்லாமல் வழக்கம், பழக்கம், சமூக மரபில் உள்ள விதிகளை கடந்து கௌரவம் சார்ந்த வன்முறைகளில் கூட்டு பொறுப்பு என்பது குடும்பம், சாதி, மதம் அல்லது சமூகம் சார்ந்த ஒருங்கிணைந்த நோக்கத்தின்படி இருவரோ அல்லதுக்கு மேற்பட்டவரோ இணைந்து செயல்பட்டு இந்த சட்டத்தின் குற்ற செயலாக வரையறுக்கப்பட்டுள்ள எந்த ஒரு செயலை செய்ய திட்டமிடுதல், முடிவு செய்தல், இயக்குதல், ஒப்புதல், தூண்டுதல், உதவுதல், ஊக்குவித்தல், நிதியளித்தல், நிகழ்த்துதல் அல்லது அறிந்தே தடுப்பதில் தவறுதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு ஒவ்வொரு நபரும் கூட்டு மற்றும் தனித்தனியான சட்டப்பூர்வ பொறுப்பை ஏற்கும் நிலையாக கருதப்படும் அப்படின்னு வரையறுத்திருக்கிறார்கள். கௌரவம் சார்ந்த வன்முறையில் சதி, அதுல இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி ஆங்கிளை பற்றியும் இந்த மாதிரி சட்டம் பேசுகிறது. தொடர்ச்சியான பாதிப்பு, கண்டினியூஸ் ஹார்ம் ஒருத்தருக்கு விளைவிப்பது குறித்தும் இது விரிவாக பேசுகிறது. யாரெல்லாம் சார்ந்தவர்கள் அப்படின்றது குறித்தும் பேசி இருக்கிறார்கள். அதே போல இந்த ஆணவ படுகொலை அப்படின்றது அருவாள் எடுத்து வெற்றதாக மட்டும் இல்லை, ஒரு பொருளாதார புறக்கணிப்பு. உதாரணத்திற்கு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய விருப்பப்பட்ட ஒருவரோடு திருமணம் செய்து கொண்டார், சாதியை மறுத்து, மதத்தை மறுத்து திருமணம் செய்து கொண்டார் அல்லது வழக்கத்தை மறுத்து திருமணம் செய்து கொண்டார் என்றால் அவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உனக்கு இனிமேல் எங்க இதுல சொத்து பத்து எதையும் கொடுக்க மாட்டோம், வாரிசுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு சேர வேண்டிய சொத்து சேரணும், ஆனா அதை சேர்க்க மாட்டோம், நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எதையும் புழங்கக்கூடாது. இதெல்லாம் சமூக புறக்கணிப்பா வரும். இப்போ பொருளாதார புறக்கணிப்பு, சமூக புறக்கணிப்பு, அப்புறம் கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கு அவங்க என்னதான் அவங்க மறுத்து திருமணம் செய்திருந்தாலும் கூட அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தையோ அல்லது சர்ச்சையோ அல்லது மசூதியோ வழிபட வர்றாங்க அப்படின்னா அங்க அவங்களை தடுக்க கூடாது அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவாக யோசித்து பொருளாதார புறக்கணிப்பு, சமூக புறக்கணிப்பு, இது எல்லாவற்றையுமே ரொம்ப சரியாக இந்த சட்டத்தில் சேர்த்து எழுதியிருக்கிறார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னா யாரு, விரிவாக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள்னா யாரு, அதே போல இந்த விரிவாக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள்ல ஒப்பந்த கொலைகாரர், கூலி கொலைகாரர், இடைத்தரகர், முகவர் உள்ளிட்டவர்களும் விரிவாக்கப்பட்ட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி சர்க்கிளாக கருதப்படுவார்கள் தண்டிப்பதற்காக.
அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வன்முறை செயல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்களா இல்லையா, அல்லது உடலார்ந்த இருப்பு கொண்டிருந்தார்களா இல்லையா, அல்லது தனிப்பட்ட செயல் நிரூபிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் சேர்ந்து அல்லது தனித்தனியாக குற்ற பொறுப்பு ஏற்க வேண்டியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தெளிவாக வரையறுத்திருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த குடும்பம் அப்படின்னா அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அக்கா, மாமா, இப்படி எல்லா உறவுகளும் இருக்கும். இந்த எல்லா உறவுகளுக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒன்றும் பேச மாட்டாங்க. கேட்டா எங்களுக்கு தெரியாதும்பாங்க. அப்படிலாம் தெரியாதுன்னு பொறுப்பு தட்டி கழிக்க முடியாது, அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சரியாக சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அதே போல அவங்களுடைய சொத்துக்கள், இப்ப இந்த சொத்துக்களின் பெயரால இது நிகழ்த்தப்படுகிறதா அப்படின்ற ஆங்கிளையும் சரியாக இதற்குள்ள சேர்த்து பேசி இருக்கிறார்கள். குற்ற எண்ணம், அப்படிப்பட்ட நோக்கமோ எண்ணமோ கொண்டவராக இருந்தாலே கூட அவர்களை இந்த இதுல விசாரிக்கணும் அப்படின்றத சரியாக சேர்த்திருக்கிறார். நான் விரிவா பேசுறேன்னா 60 பக்க சட்ட ஆவணம், 60 பக்க ஆவணம் அப்படிங்கும் போது முழுமையாக பேசினால் ஒவ்வொரு சரத்தையும் நம்ம சில மணி நேரங்கள் விவாதிக்க வேண்டிய அளவுக்கு. சிம்பிளா புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒருங்கிணைத்து தந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் மீது நமக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு. ஒரு 2 பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளிக்கு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குது. ஏன்னா பல பேர் அதுல இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வருகிறது. அப்போ அதுக்கு அப்பாற்பட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இதை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க, ஒரு 10 எபிசோடு இந்த சாதி தொடர்பாகவே இருக்குது அப்படின்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே வரும். அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே என்னென்ன மாதிரியான சமூக புறக்கணிப்புகள் எல்லாம் நடக்கிறது, எப்படியெல்லாம் அவர்களை பிரித்து வைக்க துடிக்கிறார்கள், என்னென்னவெல்லாம் நடக்கிறது அப்படின்றத ரொம்ப விரிவா நீங்க அதுல தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அதையெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சமூக புறக்கணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத அது குறித்து முழுமையா கௌரவம் அடிப்படையிலான வன்முறையில் பாதிக்கப்பட்டவர் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா டிஃபைன் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் யாரு, சாட்சி சொல்லக்கூடியவர் யாரு, தண்டனைகள் எதன் அடிப்படையில கொடுக்கப்படணும், அதே போல இந்த சட்டத்தின் கீழே குற்றங்களின் இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், கடத்தல் இப்ப ஒன்னொன்னா வர்றாங்க, கடத்தல் அல்லது வன்முறை மூலம் கடத்தல், அதை என்ன செய்வது, கூட்டு அல்லது சதி அடிப்படையிலான குற்றம், குற்றம் செய்ய முயற்சி, கொலை முயற்சி, தீவிர குற்றம், கூட்டு அல்லது சதி அடிப்படையிலான தீவிர குற்றம், கௌரவம் என்ற பெயரில் பொருளாதார புறக்கணிப்பு, சம்பளம் பராமரிப்பு அல்லது ஆதரவை மறுத்தல். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கான சம்பளத்தை அவங்களுடைய பராமரிப்பை கட் பண்றது கூடாது. அப்படி தடுத்தா அதுக்கு என்ன தண்டனை, சொத்து குடியிருப்பு அல்லது வாரிசு உரிமையை மறுக்க கூடாது, ஏலம் ஒப்பந்தங்கள் உரிமம் அல்லது ஒதுக்கீடுகளை தடுப்பது அல்லது முறைகேடு செய்வது கூடாது, கடன் வங்கி சேவைகள் அல்லது பொருளாதார அமைப்புகளை மறுத்தல், அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண பார்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், கல்வி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை தடுப்பது, இப்போ மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள படிக்க விடாம செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதையெல்லாம் தடுப்பது குறித்து ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இந்த மாதிரி சட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல தீவிர குற்றம் என்ன, உடற்காயம், கடுமையான உடல் காயம், குடும்பம் அல்லது சமூக உறுப்பினர்களால் தீவிரமாக செய்யப்படும் உடல் நோய் அல்லது காயம், விஷம் கொடுக்கிறது, அவங்களுக்கு பாய்சன் பண்றது, கருச்சிதைவு, கட்டாய கருச்சிதைவு, தூண்டப்பட்ட கருச்சிதைவு, கூட்டு சதி மற்றும் பிரதிநிதித்துவ பொறுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்திருக்கிறாங்க. அதே போல முதன்மை குற்றம், கௌரவம் என்ற பெயரில் நடைபெறும் கொலை, முதன்மை குற்றம் கொலை, அதற்கடுத்து தற்கொலை, கூட்டு அல்லது திட்டமிடப்பட்ட கொலை, குழந்தைகள் மற்றும் சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள், அதற்கான தண்டனைகள். அதே போல தற்கொலை அப்படின்னு வருது அப்படின்னா அந்த தற்கொலையில தூண்டப்பட்ட தற்கொலை அல்லது அவர்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதன் மூலமாக ஏற்படுத்துகின்ற தற்கொலை, இந்த மாதிரியானது எல்லாம் தெளிவா வரையறுத்திருக்கிறாங்க. டிஜிட்டல் அல்லது சமூக ஊடக புறக்கணிப்பு, அதாவது யாரேனும் ஒருவர் எந்த நபரையும் சமூக ரீதியாக தனிமைப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ என்ற நோக்குடன் மின்னணு ஊடகங்கள், இணையதளங்கள், சமூக ஊடக மேடைகள் வழியாக தொந்தரவு, அவதூறு, கண்காணிப்பின் மூலம் அச்சுறுத்தல் அல்லது விலக்கல் போன்ற செயல்களில் ஈடுபட்டாலோ 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. இப்போ உடனே கலாய்க்கிற மாதிரி பேசுவாங்க சிலர், இது என்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணா பிளாக் பண்றது அந்த மாதிரியா, அப்படி கிடையாது. சமூக வலைதளங்கள் மூலமா அவங்களுக்கு டார்கெட்டட் ஹராஸ்மெண்ட்டை கொடுக்கறது, பலரின் மூலமாக அவர்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் மிரட்டுறது. இப்போ நேரில் மிரட்டினா மட்டும்தான் மிரட்டலாம், சமூக வலைதளங்களில் மிரட்டினாலும் மிரட்டல் தான் அப்படின்றத ரொம்ப
சரியாக, அதே போல நிறுவன மற்றும் திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகின்ற புறக்கணிப்பு எப்படிப்பட்டது அப்படின்றது, சமூக அவமரியாதையின் கடுமையான வடிவங்கள் எப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும், தொடர்ச்சியான குற்றங்கள் எப்படி உயர்த்தப்பட்ட தண்டனை வழங்கப்பட வேண்டும், தூண்டுதல் முயற்சி மற்றும் அமைதி காத்தலின் வழியில் ஆதரவு, ஒன்று தூண்ட முயற்சி செய்கிறது, இல்லைன்னா அமைதியா இருந்து இந்த செயல்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, இதை சரியா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல பொய் புகார் அப்படின்னா இவங்க ஆணவ படுகொலை பண்றதோ அல்லது சாதி ரீதியாக அவங்கள ஒடுக்கிறதோ தான் இவங்க நோக்கமா இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அதை மறைக்கிறதுக்காக ஆள்கடத்தல் புகார் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல அதுதான், 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆள்கடத்தல் புகார் கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் பொய் புகார் கொடுப்பது, அதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது. கடமைகளை அலட்சியப்படுத்தினால் அதற்கான தண்டனை என்ன, மறுபடியும் குற்ற செயல்களில் ஈடுபட்டா அதற்கான தண்டனை என்ன, இது எல்லாமே பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லப்படுகின்ற மாற்றியமைக்கப்பட்ட ஐபிசி பிஎன்எஸ் ஆக இருக்கக்கூடியதுல என்னென்ன பிரிவுகள் பொருந்துமோ அந்தந்த பிரிவுகளையும் மேற்கோள் காட்டி இந்தந்த பிரிவுகளின் கீழ் இவ்வளவு தண்டனை, உதாரணத்திற்கு சமூக உறவுகள் மறுப்பு அப்படின்ற ஒரு பிரிவு எடுத்துக்கிட்டா அதன் கீழான தண்டனை குறைந்தது 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும். இப்போ ஒருத்தர் சோசியல் பாய்காட் பண்றாங்க அப்படின்னா, உறவுகளை மறுக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக என்ன தண்டனையை கொடுப்பது அப்படின்றதுக்கு. அதே போல கௌரவம் என்ற பேர்ல கலவரம், ஒரு ஊரே கலவரமா மாத்துவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சா மதுரை பக்கம் தமராக்கி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கெல்லாம் ஊரையே போய் இவங்க சூறையாடுவாங்க ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு தண்டனை கொடுப்பது, 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை குறைந்தபட்சம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரையும், குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் கீழே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல சிறார்களுக்கு எதிரான தண்டனை, கூட்டு சதி, இது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு குற்ற செயலுக்கும், இப்ப தற்கொலையாக சித்தரிக்கப்படும் கொலை, இவன் கொன்னுதான் ஏத்திருப்பான் ஆனா அதை தற்கொலைன்னு சொல்லிட்டு காட்டுவான். அப்ப அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சாகும் வரை சிறை தண்டனை, அதிகபட்சமா சாகும் வரை சிறை தண்டனை கொடுப்பது இதுல பரிந்துரைக்கப்படுகிறது. கொலைக்கு அதே போல சாகும் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் மினிமம் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரிவுகள். பிஎன்எஸ் அடிப்படையிலே தான் இவங்க அதையும் சுட்டி காட்டுறாங்க. சமூக அவமரியாதையின் வடிவங்கள் எப்படிலாம் இருக்கும், தூண்டுதல் முயற்சி, அமைதி காத்தல், இதை பார்த்தோம். அதே போல கடமைகளை அலட்சியப்படுத்துதல், அதே போல இட அணுகல். இப்போ ஒருத்தர் 2 பேர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வேற ஊருக்கு போகணும், அல்லது அவங்க வேற மாவட்டத்துக்கு போகணும், அல்லது அவங்க வேற மாநிலத்துக்கு போகணும், அல்லது அவங்க வேற நாட்டுக்கு போகணும். இப்படி அவங்க ஓட வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சாதி மறுத்து மதம் மறுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்படி நடக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்க மாவட்ட சிறப்பு மையத்திலேயோ அல்லது காவல் கண்காணிப்பாளர்கிட்டயோ அந்த புகாரை தெரிவிக்கும் போது மாவட்ட கண்காணிப்பாளரோ அல்லது அதிகாரிகளோ அல்லது மாவட்ட சிறப்பு மையமோ இவங்க புகார்ல ஜென்யூனிட்டி இருக்குன்னு கருதினால், அந்த யாரால் இவர்களுக்கு ஊருக்குள்ள பாதிப்பு இருக்கு அப்படின்னு கருதுறாங்களோ அவங்களுக்கு முதல்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவங்கள சட்ட ரீதியா அழைத்து அவர்களை வழக்கறிஞரை வச்சு வாதாட உரிமை எல்லாம் கொடுத்து திருப்தி அடைந்தால் குறைந்தபட்சம் இடைக்கால வெளியேற்ற உத்தரவு 30 நாட்கள், அந்த தொந்தரவு செய்யலாம் என்று கருதப்படுகின்ற நபரை 30 நாட்கள் ஒரு மாவட்டத்திற்குள்ளோ அல்லது பல மாவட்டத்திற்குள்ளோ உள்ளே வர தடுத்தல். இப்போ உதாரணத்திற்கு இப்ப ராக்கெட் ராஜான்னு ஒரு நபருக்கு சென்னைக்குள்ள நுழைய தடை விதிக்கப்பட்டது. அந்த மாதிரி தடை விதித்தது இது ஒரு நிரந்தரமா தடை விதித்து நாடு கடத்துற மாதிரியா? அப்படி கிடையாது. அவங்கள சேஃப்டி பண்றதுக்காக இந்த நபர்களால், அதாவது குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்டவருக்கு வேற பாதிப்புகள் வரக்கூடாதுன்றதுக்காக இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய அம்சம். அதே போல சொத்து பறிமுதல் நடவடிக்கை, இந்த கீழ்காணும், அதாவது அசைமசையா சொத்துக்கள், வங்கி கணக்குகள், பணம், தங்கம், பத்திரங்கள், முதலீடுகள், குடும்ப சொத்து, கூட்டு சொத்து, பினாமி சொத்து, பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், கட்டடங்கள், நிலங்கள், குற்றத்திற்கான நிதி அல்லது ஆதரவு வழங்க பயன்படுத்தப்பட்ட எந்த ஒரு பொருளாதார வளம், இது எல்லாவற்றையும் பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும். நீதிமன்றம் அதை சரியாக கவனித்து பறிமுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை குற்ற செயலில் ஈடுபடும் போதே இவங்க இந்த சட்டத்தை வாய்ப்பா வச்சுக்கிட்டு முன்னாடியே வேற ஒருத்தர் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அல்லது விற்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா இன்டரிம் அட்டாச்மெண்ட் போட்டுறணும், இடைக்கால இணைப்பை போட்டு அதை அப்படியே பிளாக் பண்ணி வச்சிடணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது எதுவுமே சட்டத்திற்கு புறம்பா இப்போ இந்த சிட்டிசன் படத்துல மாமன், மைத்துனன், மச்சான் அவங்களோட சொத்துக்கள்லாம் பிடிக்கிட்டோம், அப்படிலாம் பிடிக்கிட்டு வரல. அரசியலமைப்பு சட்டத்தின் கூறு 300A இணக்கமாக
சட்டத்தின் அதிகாரத்தால் மட்டும் பொது நலன், குற்றத்தடுப்பு, பாதிக்கப்பட்டோருக்கான நிவாரணம் என்ற சட்டப்பூர்வ நோக்கத்திற்காக சமச்சீர் மற்றும் நியாயமான நடைமுறைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றத தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். அதே போல முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு, மாவட்ட அளவில் சிறப்பு மையங்கள், மாநில அளவில் சிறப்பு மையங்கள் அமைத்து மாநில அளவிலான மையத்திற்கான தலைவராக சீஃப் செக்ரட்டரி, மாவட்ட அளவிலான அமைப்புக்கான தலைவராக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இவங்களை போட்டு அந்தந்த மாவட்டங்களை ஆய்வு செய்தல், மாநிலங்களை ஆய்வு செய்தல். அதே போல எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் அதிகம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடங்கள்ல சீரியஸான கண்காணிப்பை அதிகப்படுத்துதல், பாதுகாப்பு இல்லங்கள், உதவி தொலைபேசி சேவைகள், ஆதரவு நடவடிக்கைகள், அதே போல ரெட்ராஸ்பெக்டிவ் என்ஃபோர்ஸ்மெண்ட், முன்னாடி நடந்திருக்கலாம் குற்றம் அதையும் சேர்த்து தண்டிக்கணும், அடையாளம் காணுதல், கண்காணிப்பு, அதுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படிலாம் நிலவரம் இருக்குன்றத டிஜிபி தலைமையிலான குழு ஆய்வு செய்யணும். இது எல்லாத்தையும் சட்டமன்றத்தினுடைய மேற்பார்வையில் இதெல்லாம் நடக்கணும். பாதுகாப்பு அலுவலர் ஒருவரை நியமிக்க வேண்டும் அப்படின்றத, அவர் சட்ட அறிவு கொண்டவராக, சமூக பணி செய்பவராக, தகுந்த அனுபவம் கொண்ட அதிகாரி அப்படின்னு பொருள் கொள்ளப்படும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் பாதுகாப்பு இல்லத்தை ஏற்பாடு செய்தல், சட்ட நடவடிக்கையை தொடங்கி வைத்தல், ஒருங்கிணைப்பு பணிகள், நீதிமன்றத்துக்கு அறிக்கை மற்றும் நிலவர அறிக்கை தாக்கல் செய்தல், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு, நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இணங்கி சரியாக செயல்படுவது, இதெல்லாம் பாதுகாப்பு அதிகாரி செய்ய வேண்டியது. அவருக்கு இன்னும் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பாதிக்கப்பட்டவருக்கு உதவியாளர் நியமித்தல், அந்த பாதிக்கப்பட்டவருக்கான ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை நியமித்தல், அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 7 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும். அது ஏற்கனவே பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு அதான் இருக்கு. அதுல என்ன இவங்க கூடுதலா சொல்றாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவர் யாரை விரும்புகிறாரோ அவரையே நியமிக்கணும், அதற்கு மாநில அரசு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக திட்டமிட்டு இதை தயாரித்திருக்கிறார்கள். ரொம்ப சரியான நோக்கத்தோட, சரியான சிந்தனையோடு இது செய்யப்பட்டிருக்கிறது. சிறப்பு வழக்கறிஞரை நியமித்தல், அப்புறம் பாதிக்கப்பட்ட நபருக்கு அவர் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ளுதல், குற்றத்தில் ஈடுபடாத உறவினரையோ அல்லது நெருக்கமான நண்பரையோ நியமித்துக் கொள்ளுதல், அவருக்கான உரிமைகள், அவர் இவங்க சார்பா என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றது. அப்புறம் மற்ற எந்த சட்டம் இதற்கு பொருந்தி வந்தாலும் கூட இந்த வகையான குற்றங்களுக்கு இந்த சட்டம் தான் பிரைமரியா கருதப்படணும் அப்படின்றத வரையறுத்திருக்கிறார்கள். இழப்பீடு, மறுவாழ்வு ஏற்பாடு செய்து கொடுத்தல். அதே போல இப்ப குற்றவாளிகள் நன்னடத்தையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தலைவர்களுடைய பிறந்த நாளைக்கு நன்னடத்தையின் காரணம் கருதி குற்றவாளிகளை வெளியிடுவது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. 30 வருஷமா ஜெயில இருப்பாங்க. உண்மையிலேயே அவன் திருந்திருப்பான். ரொம்ப எந்த குற்றச்செயலையும் ஈடுபடுற நோக்கமே இல்லாம திருந்தி வாழுகின்ற நோக்கத்தோட தான் அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி விடுதலை செய்யலாமான்னு கேட்டா, இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபட்டவங்கள அந்த மாதிரி விடுதலை செய்யக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி சட்டம் என்பது நமக்கு ஒரு முதற்கட்ட பார்வை. இப்படி ஒரு சட்டத்தை எப்படி எழுதுறது அப்படின்றதுல நமக்கே இதை எப்படி கவர்மெண்ட் எழுத முடியும், எல்லா சாதியும் பகைச்சுக்கிட்ட மாதிரி ஆயிருமே அப்படின்னு எல்லாம் கூட நமக்கு யோசனைகள் இருந்தது. அப்போ அப்படி இல்லாம இது ரொம்ப தெளிவான பார்வையோட எல்லா ஆங்கிள்லையும் யோசிச்சு இந்த சட்டம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு உரிய வகையில் பரிசீலிக்க வேண்டும். சமூக நீதித்துறை அமைச்சர் தோழர் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இந்த சட்டம் குறித்து விரிவான கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அளவில் இது குறித்த கருத்தை முதல்ல ஏற்படுத்தணும். எல்லா மக்களுக்கும் இது குறித்த புரிதலை ஏற்படுத்தணும். அதே போல புரிதல் ஏற்பட்டாதான் சட்டம் கொண்டு வரணுமா? அப்படி கிடையாது. இது இப்படிலாம் பண்ணேன்னா இப்படி தண்டிக்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு சிந்தனையை உருவாக்கணும். அதன் அடிப்படையில் சட்டம் சிறப்பாக இயற்றப்பட வேண்டும். இந்த அரசு அதை செய்கிறதா? KN பாஷா இதற்கிடையில பரிந்துரைகளை சமர்ப்பிக்கவிருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்றதையும் கூராய்வு செய்து இந்த மாதிரி சட்டத்தை இயற்றியவர்களோடு சேர்ந்து அரசு ஆலோசனை செய்து ஒரு சரியான சட்டத்தை நடைமுறைப்படுத்துமா பொறுத்திருந்து பார்ப்போம்.